நம்மள நிறைய பேர் பரிமல் அண்ட் கோ படம் பார்த்திருப்போம். அந்த படம் கம்ப்ளீட்டா பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பத்துல ஓரளவுக்கு பார்க்கும்போது இது ஒரு யதார்த்தத்தை நோக்கி போறாங்க அப்படின்ற மாதிரிதான் நாம எல்லாருமே யோசிச்சிருப்போம். ஆனா எனக்கு என்னமோ இந்த படத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கும்போது அந்த யதார்த்தத்தையும் மீறி இன்னமும் கொஞ்சம் ரொம்பவே டிஃப்ரெண்டா போறாங்களோ அப்படின்னு தோணுது. அதாவது ஒரு ஃபேமிலிக்கு ஒருத்தர் டார்ச்சர் கொடுக்குறாரு அப்படின்னா கண்டிப்பா நார்மலான ஃபேமிலி எப்படியும் அந்த ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து விலகி போகணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனா திடீர்னு சடனா இவங்களை நாம கொல்லணும் அப்படின்னு முடிவெடுக்கிறது எல்லாமே ஒரு யதார்த்தத்தை தாண்டி போற ஒரு விஷயமாக தான் எனக்கு தெரியுது. இதுல டைரக்டர் பாண்டியராஜ் சார் ரொம்பவே இன்டெலெக்சுவலா ஸ்டார்டிங்லயே இது பாபநாசம் நிறைய பேர் திருப்பி திருப்பி சொல்லுவாங்க. அதுக்கு நாமளே ட்ரெய்லர்ல அதை பத்தி பேசிடுவோம் அப்படின்ட்டு ஸ்டார்டிங்லயே அவர் அதை பத்தி கொஞ்சம் ஹிண்ட் கொடுத்துட்டாரு. ஆனா எனக்கு இந்த பாயிண்ட் புரியல. இப்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களுடைய ஃபேன்ஸை கவரணும் அப்படின்றதுக்காகவே அந்த டைட்டில் கார்டுல அவங்களுக்காக தேங்க்ஸ் போடுவாங்க அப்படின்னு தெரியல. ஆனா நான் அது ஒரு விதமான ஸ்கேமா தான் நான் பாக்குறேன். மேபி தளபதி அவர்களுடைய ஆடியன்ஸை தியேட்டருக்கு கூப்பிட்டணும் அப்படின்ட்டு அவங்க பண்றாங்களா என்னன்னு தோணுது. அண்ட் பிளஸ் இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா பாண்டியராஜ் சாருக்கோ இந்த நம்ம நயன்தாரா விக்னேஷ் சிவன் அவர்களுக்கும் என்னதான் ப்ராப்ளம் தெரியல. அந்த தலைவன் தலைவி படத்திலேயே இவங்க எல்லாம் நார்மல் பீப்புள் கிடையாது அப்படின்னு ஒரு டயலாக் இன்சர்ட் பண்ணிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த படத்துல யோகி பாபுவோட கேரக்டருமே உயிர் உலக அப்படின்ட்டு இந்த யோகி பாபு கனெக்ஷன் பாயிண்ட வச்சு இவங்க நயன்தாரா விக்னேஷ் சிவன் அடிக்கிறாரா என்ன அப்படின்னு தெரியல. அண்ட் தமிழ் சினிமால பல படங்கள்ல மெயினா ஃபீமேல் கேரக்டர்ஸ் நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாத கேரக்டரா தான் போர்ட்ரே பண்ணிருக்காங்க. அந்த மாதிரிதான் இந்த படத்துலயும் அந்த மதுமிதா அப்படின்ற ஒரு கேரக்டர். சோ நீ உண்மையாலுமே வர்கீஸை லவ் பண்றியா இல்ல லவ் பண்ணலையா இல்ல அவன் செத்துட்டான்னு ஹாப்பியா இருக்கியா இல்ல அவன் செத்துட்டான்னு ஃபீல் பண்றியா அப்படின்ட்டு கொஞ்சம் புரியாத கேரக்டராவே இந்த படம் முழுக்க எனக்கு இருந்தாங்க. உங்களுக்கு எப்படி இருந்தாங்க அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.